வணக்கம் பீப்பிள், வெல்கம் டு இணைய பயணங்கள் சைபர் ஜர்னிஸ். இந்த சேனல்ல டெக்னாலஜி சம்பந்தமான பல விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம். இது வரைக்கும் ஒரு கேமை எந்த பிளாட்ஃபார்முக்கு பில்ட் பண்ணலாம், அதை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோல கேம் ப்ரொடக்ஷன் பைப்லைன், ஒரு கேமை செய்ய என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும்னு பார்க்கலாம். கேம் டெவலப்மெண்ட்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு ஸ்டோரி இல்ல கேம் ஐடியாவை யோசிக்கணும். அப்புறம் கேம் வேர்ல்டு எப்படி இருக்கணும்னு ரஃபா ஸ்கெட்ச் பண்ணணும். கேம் வேர்ல்டுக்கான பிளான் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேம் எப்படி பிளே ஆகணும்னு டிசைட் பண்ணணும். அடுத்து உங்க கேம் வேர்ல்டு, அந்த கேமோட என்வாயரன்மெண்ட், லெவல்ஸ், பிளேயர்ஸ், அப்போனன்ட்ஸ், மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். அப்புறம் அந்த கேமை உங்க பிளான் படி விளையாட வைக்க கோட் பண்ணணும். கோட் பண்ணும் போதே சைட்ல நீங்க கோட் பண்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதான்னு டெஸ்டும் பண்ணணும். ஃபுல் கேமை கோட் பண்ணதுக்கு அப்புறம் முழு கேமும் பிரச்சனை இல்லாம பிரேக் ஆகாம ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க கேமை ரிலீஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவைன்னு பார்க்கலாம். கேம் டெவலப்மெண்ட்ல முதல் ஸ்டெப் கேம் எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்றது. இத ப்ரீ ப்ரொடக்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கேமோட ஸ்டோரி, லெவல்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணிட்டு ஸ்டோரி போர்டிங்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸ்டோரி போர்டிங்ல கேம் ஐடியாவை மொத்த டீமும் சேர்ந்து ஒயிட் போர்டு, பேப்பர் இல்ல கம்ப்யூட்டர்ல வரைவாங்க. இதுல ரெஃபரன்ஸ் இமேஜஸும் இன்க்ளூட் பண்ணலாம். சில பேர் ஒரு சிம்பிள் ப்ரோட்டோடைப்பும் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு கேம் ப்ரோட்டோடைப் பண்றதுனால அந்த கேமை நிஜமாவே செய்ய முடியுமா, அதோட ஃபீசிபிலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். கேமோட காஸ்ட், டெவலப்மெண்ட் டைம் இதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணிட்டு கேம் டிசைன் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ல கேமை பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கும். இது எல்லா டீம் மெம்பர்ஸ் கிட்டையும் இருக்கணும். கேம்ல சேஞ்சஸ் பண்ண இந்த டாக்குமெண்ட்டையும் அப்டேட் பண்ணிட்டே வரணும். இந்த ஃபேஸுக்கு வேர்ட் மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலே போதும். வேற எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட் ரீசன்ட் கேம் டிசைன் டாக்குமெண்ட் எல்லா மெம்பர்ஸ் கிட்டையும் இருக்கிறது தான் முக்கியம். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் ஒரு கேமோட ப்ரொடக்ஷன் ஃபேஸ் ஆரம்பிக்குது. இந்த ஃபேஸ்ல தான் என்வாயரன்மெண்ட், கேரக்டர்ஸ் எல்லாம் மாடல் பண்ணி கேமை கோட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ்ல நீங்க செய்யற கேம் 2Dயா 3Dயான்றதை பொறுத்து சில சாஃப்ட்வேர் மாறும். ரெண்டுலயுமே ஃப்ரீ, பெய்டு சாஃப்ட்வேர் இருக்கு. நீங்க 2D கேம் பண்றதா இருந்தா 2D கேம் கேரக்டர்ஸை ஸ்ப்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரைட்ஸ் செய்யறதுக்கு கிம்ப், இங்க்ஸ்கேப் அப்படின்ற ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கு. பெய்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறீங்கன்னா அடோபியோட ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், அனிமேட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுல இங்க்ஸ்கேப்பும் இல்லஸ்ட்ரேட்டரும் வெக்டார் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்ப்ரைட்ஸ் வெக்டார் கிராஃபிக்ஸா இருந்தா எவ்வளோ ஜூம் இன் இல்ல ஜூம் அவுட் பண்ணாலும் இமேஜோட குவாலிட்டி மாறாது. வெக்டார் கிராஃபிக்ஸ் இல்லாம நார்மல் இமேஜஸை ராஸ்டர் இமேஜஸ்னு சொல்லுவாங்க. ராஸ்டர் இமேஜஸை ஜூம் இன் இல்ல ஜூம் அவுட் பண்ணா அதோட குவாலிட்டி மாறும். கேமோட தேவையை பொறுத்து என்ன சாஃப்ட்வேர் வேணும்னு இங்க முடிவு பண்ணிக்கலாம். நீங்க 3D கேம் செய்யறதா இருந்தா அந்த 3D கேமோட கேரக்டர்ஸ், கேம் வேர்ல்டு கிரியேட் பண்ற ப்ராசஸை மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 3D மாடல்ஸை செய்யறதுக்கு பிளெண்டர் அப்படின்ற ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கு. ஹூடினி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரோட லிமிடெட் வெர்ஷனை நீங்க பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பெய்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா மாயா, 3ds Max, ஹூடினியோட ஃபுல் வெர்ஷன், சினிமா 4D, ZBrush இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி உங்க கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணி அனிமேட்டும் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல மெயினா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் மட்டும்தான் இருக்கு. இதை தவிர இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதுல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கேம் கேரக்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண அப்புறம் கேம் வேர்ல்டை அசம்பிள் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் வேணும். இந்த வேலையை பண்ற சாஃப்ட்வேரை கேம் என்ஜின்னு சொல்லுவாங்க. கேம் என்ஜின்ஸ்ல கேம் செய்ய தேவையான நிறைய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பில்ட்-இன்னா இருக்கும். இதுக்கு ரெண்டு சாஃப்ட்வேர் மெயினா யூஸ் பண்றாங்க. ஒன்னு யூனிட்டி 3D. இதுல ஃப்ரீ, பெய்டு ரெண்டுமே இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ல கோடிங்க்கு மோஸ்டா C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு அன்ரியல் என்ஜின். இந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லா ஓபன் சோர்ஸ். யூனிட்டி மாதிரி ஃப்ரீ வெர்ஷன், பெய்ட் வெர்ஷன் எல்லாம் இல்லை. இந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாவே ஃப்ரீ தான். இதுல C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கோட் பண்ணுவாங்க.
இதை தவிர லம்பர்யார்ட், கேம் மேக்கர், கிரை என்ஜின் இந்த மாதிரி நிறைய கேம் என்ஜின்ஸ் இருக்கு. பெரிய கேம் கம்பெனிஸ் மோஸ்டா அவங்களோட கஸ்டம் கேம் என்ஜினை பில்ட் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்க கேமை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் வரது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபேஸ். இதுல கேமை மார்க்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ண அப்புறம் வர சின்ன பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோல கேம் ப்ரொடக்ஷன் பைப்லைனையும் அதுல ஒவ்வொரு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேரையும் பார்த்தோம். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் கேம் டெவலப்மெண்ட். இந்த நாலேஜை வச்சு நீங்க சரியான டூல்ஸை யூஸ் பண்ணி உங்க கேமை கிரியேட் பண்ணலாம். அடுத்த வீடியோ சீரீஸ்ல யூனிட்டி 3D சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்றது, அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். Stay tuned.